எந்த ஒரு பாலியல் வன்முறை நடந்தாலும் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து இந்த சமூகம் முன் வச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஆணை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல நீ ஏன்டா அங்க போற அப்படின்னு எந்த ஆணை பார்த்து நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. இப்போ கோவையில் நடந்த சம்பவத்துக்கு கூட நம்ம அப்படிதான் சொல்லணும். கார்ல காதலர்னு சொல்லிக்கிறாங்க, அது எந்த இடத்துல நமக்கு தெரியல, நண்பர்களா கூட இருக்கலாம், சரி காதலர்கள் எப்படி வேணா இருக்கலாம், அவங்க பேசிட்டு இருக்காங்க அல்லது அவங்களுக்குள்ள எது வேணா நடந்துட்டு கூட இருக்குங்களேன். இப்போ அந்த பக்கம் வந்த போதை ஆசாமிகள் ஒரு 3 பேர் அந்த பொண்ணை அந்த பையனை அடிச்சுட்டு அந்த 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வன்புணர்வு செஞ்சு ஒரு இடத்துல தூக்கி போடுறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இதுக்கு கூட என்ன ரியாக்ஷன் வருதுன்னா, அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த நேரத்துல அந்த பொண்ணு எங்க வேணா போயிட்டு போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? காருக்குள்ள ஒரு தனிமையான இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, நான் அந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறேன், இந்த அரசியல்வாதிகளை பத்தி கேட்கிறேன், இந்த மக்களை பார்த்து கேட்கிறேன். மேஜரான எங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இப்ப எங்களுக்கான இடம் எங்கடா இருக்கு அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. தோழர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். கடந்த 2 நாளா இந்த கோவை பாலியல் வன்முறை சம்பவம் தொடர்பாக தான் நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதுல சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஆதரவும், சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மீண்டும் அந்த பழைய கதையை திரும்ப திரும்ப சொல்ற நிலைமையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா, அந்த ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையும், அப்புறம் சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் சேலைக்கு தானே ஆபத்து, சேலைக்கு தானே டேமேஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்புறம் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அங்க என்ன வேலை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இந்த சம்பவத்துல மட்டும் இல்ல, தொடர்ச்சியா பல்வேறு சம்பவத்துல எந்த ஒரு பாலியல் வன்முறை நடந்தாலும் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து இந்த சமூகம் முன் வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அப்படிதான். அந்த பொண்ணு அந்த பையனை நம்பி போறான், அவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு 4-5 கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்முறை செஞ்சு மிகுந்த கொடுமைக்குள்ளாக்குறான். இப்ப நியாயமா நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அந்த பையனை பார்த்து, ஏன்டா உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டியாடான்னு நம்ம அவன் மேலதான் கோபமா இருக்கணும். ஆனா நம்மளுடைய கேள்வி மறுபடியும் எங்க போய் நிக்குதுன்னா, அந்த பொண்ணை நோக்கியே இருக்கு. அவன் மேல நம்ம குற்றச்சாட்டு வச்சாலும் கூட அந்த பொண்ணை பார்த்து, நீ எதுக்காக அந்த இடத்துல போன, அவன் கூப்பிட்டா நீ போயிருவியா அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்க முடியுது. ஒரு காதலன் கூப்பிட்டா காதலி போய் தான் ஆவா. இது ஒரு பேசிக் தானே. இந்த பேசிக் கூட தெரியாமையா நம்ம இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் எனக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு. அதே மாதிரிதான் தொடர்ச்சியா வேற ஏதாவது ஒரு பாலியல் வன்முறை வன்கொடுமை நடந்தாலும் கூட நம்ம தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். அவளுடைய ட்ரெஸ் சரியில்லை, இவளுடைய ஆடை சரியில்லாதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றோம். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 வயசு குழந்தை வன்புணர்வு செய்யப்படுறாங்க. இப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? இங்க இருக்கக்கூடிய முரண்கள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆணுக்கு நம்ம கேள்வி எழுப்பணும், ஆணை நோக்கி தான் நம்ம கேள்வி எழுப்போம். ஏன்டா இப்படி பண்ண, உன்னுடைய ஒழுக்கத்தை நீ சரி செஞ்சுக்க, இன்னும் நேர்மையா இருக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்ற இடத்த விட்டுட்டு பெண்ணை நோக்கி திரும்ப திரும்ப நம்ம கேள்வி கேட்கறதுங்கிறது நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமா தான் நான் பாக்குறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போ கோவையில் நடந்த சம்பவத்துக்கு கூட நம்ம அப்படிதான் சொல்லணும். கார்ல காதலர்னு சொல்லிக்கிறாங்க, அது எந்த இடத்துல நமக்கு தெரியல, நண்பர்களா கூட இருக்கலாம், சரி காதலர்கள் எப்படி வேணா இருக்கலாம், அவங்க பேசிட்டு இருக்காங்க அல்லது அவங்களுக்குள்ள எது வேணா நடந்துட்டு கூட இருக்குங்களேன். இப்போ அந்த பக்கம் வந்த போதை ஆசாமிகள் ஒரு 3 பேர் அந்த பொண்ணை அந்த பையனை அடிச்சுட்டு அந்த 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வன்புணர்வு செஞ்சு ஒரு இடத்துல தூக்கி போடுறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இதுக்கு கூட என்ன ரியாக்ஷன் வருதுன்னா, அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த நேரத்துல அந்த பொண்ணு எங்க வேணா போயிட்டு போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஆணை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல நீ ஏன்டா அங்க போற அப்படின்னு எந்த ஆணை பார்த்து நம்ம கேள்வி கேட்கறதே இல்லை. பெண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறதா ஒரு கேவலமான விஷயமா நான் பாக்குறேன். அப்படி நம்ம ஏன் சொல்லணும்? இந்த உலகம் அனைவருக்குமானது, இந்த பூமி அனைவருக்குமானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்களை மட்டும் நம்ம ஏன் குறி வச்சு தாக்குறோம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட சொல்றாங்க, செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இல்ல ஏதாவது சம்திங் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா முதல்ல இந்த காதல் இருக்கக்கூடிய சிக்கல் சொல்லிடுறேன். இந்த சமூகத்துல காதலை வெளிப்படுத்த முடியுமா அவங்க பெற்றோர்கள்ட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அல்லது நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த பெற்றோர்கள்ட்ட நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவங்களுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? முதல்ல இப்படி ஒரு கேள்வி இப்படி அவங்க நம்ம போய் பெத்தவன்ட்ட இப்படி சொன்னாலே அவங்க விடவே மாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னோடனே அடிச்சிருவாங்க. அதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் எந்த ஜாதின்னு கேட்பாங்க. அப்போ இந்த காதலர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. சாதி, மதம், அப்புறம் வந்து இந்த கலாச்சார காவலர்கள்னு வேற இப்ப சில சுத்திட்டு இருக்கானுங்க. அது எல்லா மதத்திலும் எல்லா சாதியும் தான் இருக்கானுங்க. இவனுங்க ஒரு பெரிய பிரச்சனையா சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுனாலையும் இந்த காதலுக்கு பாதிப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்துதான் இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காதலுக்கு ஒரு பிரைவசி தேவைப்படுது. இப்போ வேற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு மேஜர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு மேஜரு, நானும் மேஜரு. இப்போ எங்க 2 பேர்த்துக்கும் பிசிக்கலி நாங்க வந்து ஒரு செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறோம் அப்படின்னா, நாங்க யார் அணுகுறது, எந்த இடத்துல போய் நாங்க வந்து இடம் யார் தருவோம் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த காருக்குள்ள ஒரு தனிமையான இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, நான் இந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறேன், இந்த அரசியல்வாதிகளை பத்தி கேட்கிறேன், இந்த மக்களை பார்த்து கேட்கிறேன், டே மேஜர் ஆன எங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இப்ப எங்களுக்கான இடம் எங்கடா இருக்கு அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை நீங்க ஒரு ஒழுக்கக்கேடா அவச்சொல்லா பார்க்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. அது ஒரு இயற்கை. எப்படி வந்து குழந்தை பிறக்குது, வளருது, பறவை பறக்குது, மழை வருது, வெயில் அடிக்குது, காத்து அடிக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி செக்ஸும் அப்படிங்கிறது ஒரு இயற்கை தான். அப்படி வச்சுக்கிறவங்களை வந்து ஒரு ஒழுக்கக்கேடா பாக்குறதுங்கிறது வந்து ஒரு கேவலமான விஷயம். இது ஏன் இந்த சமூகத்துக்கு புரியல அப்படிங்கறது எனக்கு வந்து ஒரு புதிராவே இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இடத்த அந்த சமூகம் இன்னும் கொடுக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கான இடத்த ஏதாவது ஒரு வகையில அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆசைப்படதான் செய்வாங்க. இது நேச்சர். இதை நம்ம தப்பு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதை வந்து மிஸ்யூஸ் பண்ற அந்த 3 பேர் மாதிரியான அயோக்கியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களதான் நம்ம வந்து உண்மையா கண்டிக்கணும். ஏன்னா அவங்க கூட செக்ஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைங்கும் போது அவங்கள வலுக்கட்டாயமா பண்றதுங்கிறது ஒரு அயோக்கியத்தனம். அந்த வகையில பார்க்கும் பொழுது அவங்கள வந்து நிச்சயமா தண்டனைக்குள்ள அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கூட இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் நிறைய கேள்வி இந்த சமூகத்துல முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர்ல வந்து படிச்சது என்ன அப்படின்னா, இந்த காவல்துறை வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அது முக்கியமான விஷயமா நீங்க தான் சொல்லணும். மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றாங்க. இப்போ தொடர்ச்சி இந்த கேள்வியும் இதையும் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். இந்த காவல்துறை இப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நான் கவனிச்சுட்டே இருக்கேன். எத்தனையோ இடங்கள் இருக்கு என்னுடைய அனுபவத்துல. இப்ப சென்னை மாதிரியான நகரங்களை நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரியான பல நகரங்கள் இருக்கு, பல இடங்கள் இருக்கு. மெயின் ஏரியாவே இருக்கு, சாலை, ஒரு ஹைவேஸ் ரோடு இருக்கும், ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரோடும் இருக்கும். ஆனா 10 to 5 அந்த ஊருக்குள்ள போக முடியாது, அந்த ரோட்ல போக முடியாது. அப்படி போனீங்கன்னா பிட் பாக்கெட் அடிப்பானுங்க, கொலை மிரட்டல் இருக்கும், செயின் பறிப்பாங்க, கொலையை கூட செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படி இது வந்து நான் சொல்றது, இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஒரு மறைவான பகுதியோ இல்ல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் கிடையாது. ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியே தான், ஊருக்குள்ளதான் இருக்கும். மிகப்பெரிய சாலை, ஹைவேஸ்ல எல்லாம் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு. அப்ப இதையெல்லாம் பாதுகாப்பற்ற இடமா நம்ம வந்து பாக்குறோம். இங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு வந்து காவல்துறை சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது? ஒரு பாதுகாப்பற்ற இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? காவல்துறையோட பொறுப்பு தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகாதீங்க, அங்க பாதுகாப்பு இல்ல, அங்க ரவுடிகள் இருக்காங்க, அங்க வந்து கொலையாளிகள் இருக்காங்க, அங்க வந்து கொள்ளையடிக்கிறவர் இருக்காங்க, அங்க வன்புணர்வு பண்றவர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதை பார்க்கும்போது நம்ம என்ன ஒரு சிரிப்பு தான் வருது. அங்க என்ன மிருகங்களா வாழுது? இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, இப்ப மிருகங்கள் வந்து அந்த பகுதியில வாழுது அப்படின்னா நம்ம சொல்லலாம், மிருகங்கள்லாம் அந்த பகுதியில வாழுது, அல்லது மிருகங்கள் திடீர்னு வந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம அங்க போகக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா மிருகங்களுடைய பாதுகாப்பு கருதியோ அல்லது நம்மளுடைய பாதுகாப்பு கருதியோ அங்க போகாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது அப்படி போகாதீங்கன்னு சொன்னா அது ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்ல வர்றேன். அங்க போனீங்கன்னா விலங்குகள் இருக்கும், நம்ம பாதிப்பு இருக்கும் அப்படின்னா. ஆனா மனிதர்களை பார்த்தே நம்ம பயப்படணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்தா இருக்கு. அங்க போகாதீங்க, மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்றதை நம்ம எப்படி பாக்குறது? அது பாதுகாப்பற்ற இடம் சொல்ல உங்களுக்கு தெரியுதுல்ல? அப்ப அது பாதுகாப்பான இடமா எப்பதான் நீங்க மாத்துவீங்க? நாங்க மாறணுமா? நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அயோக்கியத்தனம் பண்றவன், பொறுக்கித்தனம் பண்றவன் அவன் தானே மாறணும், அவனைத்தான் நீங்க மாத்தணும். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இந்த 3 பேரை பத்தியும் காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மது போதையில இருந்து இருந்திருக்காங்க, மிகப்பெரிய மது குடிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப இதையுமே நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்ப அது மட்டும் இல்ல, இந்த போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா, அபீன, கொக்கைன் போன்ற பொருட்களும் பயன்படுத்தப்படுறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது? ஒரு அரசாங்கமே மதுவை விற்பனை செய்து இல்லைங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். படிப்பு சொல்லி கொடுங்க, மருத்துவத்தை இலவசமா கொடுங்க,
கல்வி இலவசமா கொடுங்க, இன்னும் வேற ஏதாவது விளையாட்டுக்கு எங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துங்க, நல்ல செயல் சேர்த்து ஊக்கப்படுத்துங்க. இப்படியெல்லாம் தானே ஒரு கவர்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணுதா? எல்லா கவர்மெண்ட்டையும் தான் நான் சொல்றேன். மதுதான் இன்னைக்கு வந்து இந்த நாட்டையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கும் தெரியும் தானே. ஆனா நீங்க அப்படி அதை ஏன் இன்னும் தடை பண்ணாம அதை வச்சு இன்னும் வந்து காசு பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. வேற எந்த ரிசோர்ஸும் உங்ககிட்ட இல்லையா? பணத்தை வந்து முதலீடு பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு பணம் வேணும் அப்படின்னா வேற ஏதாவது தொழில் பண்ணுங்க, அதன் மூலமா ரிசோர்ஸ் உருவாக்கி வேலை வாய்ப்பு கொடுங்க. அப்படிதானே நீங்க பணத்தை வந்து ரெடி பண்ணணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்களே மது விற்கிறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? பல குடும்பங்கள் நாசம் பண்றீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போங்க. ஒரு கிராமத்துல ஒரு 90 வீடு இருக்கு அப்படின்னா அதுல 85 வீடு சாராயம் குடிச்சுட்டு தான் இருக்கான், மது குடிச்சுட்டு தான் இருக்கான். அவனுடைய வீடெல்லாம் நாசமா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியுதா இல்லையா? எங்களை பாதுகாக்கலாம் பரவாயில்ல, எங்களை வந்து பாதுகாப்பாற்ற இடமா மாத்திட்டு இருக்காதீங்க. எங்களையே குற்றவாளியா நீங்க மாத்தாதீங்க. குற்றம் பண்றதெல்லாம் நீங்க. எங்களை வந்து ஒரு நேர்வழிப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும், எங்களை வந்து சேஃப்டி பண்ணணும். அதுதானே உங்களுடைய வேலை. ஆனா நீங்களே எங்களை வந்து தவறாக நிறுத்துறீங்க. அவனுக்கு அந்த போதை கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படி இதை விற்கலாம்? நல்ல சாப்பாடு போடுங்க, நல்ல உடை கொடுங்க, இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க. இதுதான் நான் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலை. அடுத்த தலைமுறை இப்ப இருக்கிறவங்களே குடிகாரணம் மாட்டானுங்க. வரக்கூடிய தலைமுறைகள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு நீங்க தான் அந்த தலைமுறை எப்படி குடிகாரனா போதை பொருட்களா மாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த மூலத்தோட வாழ்க்கையும் போயிருச்சு இல்ல. அவனுக்கு மோசமானவனுங்க குடிகாரனுங்க அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செஞ்சிருக்கானுங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். அதே நேரத்துல அவனுடைய வாழ்க்கையும் போயிருச்சு இல்ல. அதுக்கு யார் காரணம்? அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய அரசாங்கம் கைவிட்டுருச்சுல்ல. இதையும் சேர்த்துதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு, பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா இது தொடர்ச்சியா இதை கவனிச்சுட்டு இருக்கேன். இந்த கோவை பாலியல் வன்முறை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே இப்படி நடந்திருக்க கூடாது. இப்படி நடந்தது மிக வெட்கக்கேடானது. இனியாவது திருந்துங்கடா அப்படிங்கிறதா நம்ம அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கையும் இருக்கு. ஏன்னா இதை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. குறிப்பா அவங்களோட பேரண்ட்ஸ்க்குமே நான் கூட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா கூட அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். இனிமேதான் நீங்க வந்து ரொம்ப அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும். மறுபடியும் அந்த பெண்ணை ஏதேனும் ஒரு சொற்களால துன்புறுத்தி காயப்படுத்தி அவங்கள வந்து அவங்க மனசை வந்து ரொம்ப பாதிப்படைய வச்சிடாதீங்க. அவங்க ஏற்கனவே பாதிப்படைஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாம் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரத்துல இருக்கோம். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க மேல எந்த தப்பு இல்லாம நீங்க உங்களுடைய காதலனையோ நண்பனையோ பார்க்க போயிருக்கீங்க. இது ஜனநாயக நாடு, இது நம்ம உலகம், இது நம்ம பூமி. நம்ம எங்க வேணா போறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது. அந்த வகையில நீங்க போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஆனா அந்த இடத்துல அப்படி உங்ககிட்ட அவனுக்கு தான் நடந்துகிட்டதான் தப்பு. இந்த 3 பேர் தான் குற்றவாளிகளை தவிர இதுக்காக நீங்க வந்து வெட்கப்பட வேண்டியது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு பிடித்த மனிதரை நீங்க பார்க்க போயிருக்கீங்க. உங்களை பார்த்து ஒருவேளை உங்களை பார்த்து அப்படி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. யாருன்னா அப்படி ஏதாவது உங்களை கேள்வி கேட்டாலும் நீங்க அதை பார்த்து கவலைப்படாம ஆமாடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போங்க. நான் தப்பு பண்ணல, நான் எனக்கு பிடித்த மனிதரை தான்டா பார்க்க போனேன், அது என்னடா தப்பு, பாதுகாப்பு கொடுக்காத உங்களை பார்த்து நான் காரி துப்புறேன்டான்னு சொல்லுங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இத்தனை ஆண்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, தயவு செய்து புத்தகம் ஏதாவது இருந்தா வாசிங்க. நீங்க வந்து பெரிய அப்பா டக்கர் மயிரெல்லாம் கிடையாது, அதான் உண்மை. பெண்களுக்கு நீங்க வந்து பெண்களை மதிக்க கத்துக்குங்க. சம உரிமை நம்ம எப்படியோ அப்படிதான் பெண்களும் அப்படிங்கிற அடிப்படையை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அரசாங்கங்கள் வந்து 10 மணிக்கு மேல போகாதீங்க அப்படின்னு வந்து ஏதாவது சொல்றதா பெண்களை பார்த்து நீங்க சொல்ற மாதிரி இருந்தா, நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்ற ஒரே விஷயம், இந்த உலகத்திலேயே கிரைம் அதிகமா யாரால் நடக்குது அப்படின்னா இந்த ஆண்களால தான் கிரைம் அதிகமா நடக்குது. அப்ப இந்த அரசாங்கங்கள் காவல்துறைகிட்டே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, நீங்க பெண்களை வந்து அங்க போகாத இங்க போகாதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எந்த தப்பு பண்றது இல்ல. அவங்க வேலையை பார்த்துட்டு நேர்மையா தான் இருக்காங்க. இந்த ஆண்கள் தான் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. கோவிட் வந்தப்ப என்ன பண்ணீங்க? யாரையும் மக்களை எல்லாம் வெளியே விடல இல்ல. வெளியே போனா உயிர் போயிருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்களே. அதே மாதிரி ஆண்கள் வெளியே போனா பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியுது இல்ல. அப்ப இரவுல வந்து ஆண்களை வந்து 10 மணி டு 5 மணி வரைக்கும் நீங்க ஆண்களை வந்து விடாதீங்க. அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சட்டம் போடுங்க. பெண்கள்னால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உலகத்துல பிரச்சனை ஆண்கள்னாலதான். அப்ப ஆண்கள் வந்து இந்த 10 to 5 வீட்டுல இருக்கிற மாதிரி சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் நடக்காது. இது வந்து தவறுகள் நடக்காதுங்கிறது என்னுடைய வாதமா இருக்கு. இது வந்து ஒரு காமெடி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நான் இதை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா,
பெண்களை போகக்கூடாதுன்னு சொல்ற உங்களுக்கு ஆண்கள் இப்படிதான் சொல்லி பாருங்களேன், எவ்வளவு இதுக்கு எதிர்ப்பு வரும், எவ்வளவு சிக்கல் வரும் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அப்ப இதை முடிஞ்சு இதை நடைமுறைப்படுத்துங்க, நல்லதும் கூட நடக்கும். நல்லது நடக்கதான் அதிக வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.